ஹாய் வணக்கம் மக்களே. திரும்பவும் வேதாளம் முருங்கமரம் ஏறிடுச்சுங்க. என்ன ஆப்போசிட் பார்ட்டி திரும்ப வந்து முருங்கமரம் ஏறிடுச்சு. நேத்து வந்து கொஞ்சம் கையில 10 பைசா வந்துச்சுன்னா கொம்பு 2 முளைச்சிருது. சரியா? நீயும் யாமினியும் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி மொபைல் ஃபோன் பண்ணீங்க எனக்கு. நான் போய் லாக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணீங்க. ஃபோன் பண்ணி அது ஓபன் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு யாமினி கேட்டா. அப்படி யாமினி சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் மறுநாளே போய் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. கேட்டதுக்கு அவங்க சொன்ன பாயிண்ட், ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது சொன்ன இல்ல, குழந்தை பையனை வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, அதுலதான் அந்த அக்கௌண்ட்ல தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஏதோ சும்மா ஃபார்மாலிட்டி பண்ணிட்டு விட்டுட்டாங்க. திரும்பவும் நான் ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் போனேன். 3 டைம் போனேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் 3 டைம் போனேன். யாமினி இதை பார்த்தா நீயும் புரிஞ்சுக்கோ. நீ வந்து பயங்கரமா பேசிட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்ல, போன் பண்ணாலும் ரிப்ளை இல்ல, எதுலயுமே இல்ல, கண்டுக்கல. காரிய பேரும்னா வந்து கால் விழுகுறீங்க. காரி தேவையில்லை, அதனால அப்படியே போயிட்டீங்க. அவதான் சொன்னா. என்ன சொன்னா? அந்த நான் படிச்ச பொண்ணு, எனக்கு எப்படி வேணாலும் பொழைக்க தெரியும். அது பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண என்ன பண்ணாட்டே இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நான் போயிருவேன். எங்க அண்ணன் போலீஸ். அடியா உங்க அண்ணன் போலீஸா தான் போலீஸ்லயே இருக்க சொல்லு. என்ன அதை வந்து பேசிட்டு இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு வகையில் ஒன்று இருக்கும். படிச்சேன்னு சாகாது. அப்படி சொல்லாது எனக்கும். எல்லாரும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? உலகத்துல நீ மட்டும்தான் படிச்சிருக்கலாம். எல்லாரும் படிச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கோ. படிச்சு போட்டு இந்த மாதிரி புத்தி யாரும் இருக்க மாட்டாங்க யாருமே. ஒரு வயசானவங்களை திட்டக்கூடாது அப்படின்னு நீ மனசோட நினைச்சிருந்தா நான் எதுக்கு இத்தனை பிரச்சனை பண்றேன் நானு? எங்கிட்டவே வாங்கி தின்னுட்டு என்னையவே திட்டுவியாமா? அதே மொபைல் லைவ் போட்டு நீ திட்டுவியாமா? நான் பாத்துக்கிட்டு சூர்யா திட்டிருச்சு, ஓ பரவாயில்ல அப்படின்னு சொல்லுங்கண்ணா. இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணுவேன். நீ இந்த மாதிரி குறுக்கு வேலை பண்ணின்னு வச்சுக்க, இன்னும் என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் என்ன பண்ணுவேன். நான் என்ன அவங்க போன் பண்ணல. இந்த வகையில் வேற வகையில் ஏதாவது பண்ண முடியும்னு வச்சுக்கோ. இன்னைக்கு என் மொபைல் கைக்கு வரல. சரியா? கைக்கு வராதுக்கு முன்னாடி தாண்டவம் ஆடாத. கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தாண்டவம் ஆடும். இன்னும் நீ அதே நீ பண்ணிருந்தீன்னு வச்சுக்கோ. என்னுடைய சேனல் ஒரு சேனல் டிலீட் பண்ணாலுங்க அவதாங்க. வீடியோ ஃபுல்லா டிலீட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சு போட்டு டிலீட் பண்ணிட்டு ஒருத்தர் முத்துநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறா. என்ன சொன்னா? நான் பார்த்து நினைச்சுன்னா அந்த சேனல் எடுத்து கொடுத்துருவேன். அவ காலில் போய் நான் உழுகணும், அவ எடுத்து கொடுத்துருப்பா. அந்த மாதிரி போச்சு. சைக்கோன்னு போட்டு அந்த வீடியோ இருக்குது இல்லையா? அப்போ நீ வந்து எல்லாம் மாத்தி வச்சிருக்கிற. சரியா? நானும் மாத்திட்டு போறேன். எனக்கு அப்படித்தான் யூடியூப்ல வந்து மானிட்டேஷன் வரலைன்னா போயிட்டு போகுது. உனக்கு என்ன வருத்தம்? நான் இப்ப சொல்றேன், உன் சேனல் ஊத்திக்கிட்டு தான் கிடக்குது. 5000 இந்த மாசம் வந்தது வந்து 5000 வந்துச்சு உனக்கு. ஓகே. அது இல்லாம வந்து போனஸ் 50,000 கொடுத்து கொம்பு 2 முளைச்சிருச்சு. வச்சா கொடுத்தா நீ வச்சுக்கோ. உன் சேனல் பாப்புலர் சேனல் வச்சுக்கோ. நான் வேண்டாம்னு சொல்ல. அது உன்னுடைய கஷ்டம். நீ பார்த்து நீ பண்ணிக்கிட்ட. நீ யார் எனக்கு? உன்னை பாவம் நம்பித்தான் நான் கொடுத்தேன். அவ்வளவு ஒரு 60,000 பக்கம் செஞ்சுட்டு நான், தெரியுமா? கடைசியில 13,000, நான் 16,500 வரும்னு சொன்னா அதுல வந்து 13,000 சொன்ன ஃபர்ஸ்ட். இப்ப வந்து 5,000 5,000 6,000 சொல்லிட்டு 4,000 கிழவனுக்கு கொடுத்தேன். எந்த கிழவனுக்கு கொடுத்தேன்? பிச்சைக்கார நாயி. அப்படித்தான் சொல்லுவேன் நானு. என்கிட்ட வயசு வாங்கி தின்னு போட்டு நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீ ரிட்டர்ன் கொடுக்க வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். நீ சரியா? மனசை புண்படுத்துற பாரு. யாமனி நீ புரிஞ்சுக்கோ. நீ என்ன சொன்ன? நம்ம 3 வாரத்துக்குள்ள இருக்கட்டும்னு சொன்னியா இல்லையா? இவ என்ன டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற என்கிட்ட. வாய்ஸ் மெசேஜ் போட்டு நான் ஒண்ணுமே கேட்கல. ஒரே 2 வாய்ஸ் கேட்பட அப்படியே விட்டுட்டேன். போட்டு எல்லாம் டிலீட் பண்ணிட்டா. அவ்வளவு கோபம் வந்திருக்குது மேலேட்டி. உனக்கு அவ்வளவு கோபம் வர்றப்ப எனக்கு வராதா? எனக்கு வரும்ல. அவனு உன் சோத்த திங்கல இல்ல. எங்க அப்பா அம்மா பெத்து வளர்த்துனாங்க. அவங்க சோத்துட்டு வளர்ந்துருக்கல. எனக்கு வரும்ல. நீ யாவது ஆப்டரால் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டு இருக்க. நான் சாப்பிடல. புரியுதா? நீ யூடியூப்ல புடுங்கன்னு சொல்றீல. நீ யூடியூப்ல புடுங்கல. என் சேனலை புடுங்கிட்டு போயிட்ட. சரியா? என் சேனலை வந்து நீ தூக்கி டிலீட் பண்ணிட்டு போன. நீ செஞ்சதுக்கு ஒர்த்தே கிடையாது. இந்த சேனலுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு இருக்கிற. நீ பண்ணுனதாண்டி. என்ன நீ என்னமோ பண்ணிக்க, எங்கேயே இரு. நீ பண்ணுனதுதான் அத்தனை கடவுள் இன்னும் கொடுப்பாரு உனக்கு. நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். சிவபெருமான் கிட்ட இன்னும் கொடுப்பாரு. நீ இன்னும் திமிரு அடங்கலடி. உனக்கு திமிரு அடங்கல. சரியா? கொடுப்பார். கண்டிப்பா வெயிட் பண்ணிப்பாரு. இந்த மாசம் ஃபுல்லா ஓஹோன்னு வந்துருச்சு. ஆமா, எனக்குலாம் இல்லடி. என்ன பண்ண? 10,000 என் காசு கொடுத்துரு. எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கிறோமா 20,000 பிச்சு போடுறாங்களா அவங்க. வெயிட் பண்ணு.